அந்த ஜிபிஎஃப் அதாவது ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, பொது வருங்கால வைப்பு நிதி. இது விஷயமா ஒரு முக்கியமான தகவல் வெளியே வந்திருக்கு. ஜிபிஎஃப்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு பாதுகாப்பான ஒரு சேவிங் ஸ்கீம். 2024-25 ஆண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்பவுமே இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நிதியானம் முடிஞ்ச அப்புறம் தான் வெளியிடுவாங்க. இப்போ இதுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 8.25 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மற்ற சேவிங் ஸ்கீமை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சேவிங் ஸ்கீமில் வட்டி விகிதம் ரொம்பவே அதிகம். இது விஷயமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். cag.gov.in. எஜுகேஷன், மேரேஜ், அப்புறம் மெடிக்கல் பர்பஸ்க்காக நீங்கள் அவசரமாக பணம் தேவைன்னா இந்த திட்டத்திலேருந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக மெடிக்கல் பர்பஸ்க்கு பணம் தேவைன்னா 90% வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வீடு வாங்க, கட்ட, ரெனோவேஷன், நிலம் வாங்க, வீட்டு கடனை வந்து அடைக்க, இதுக்கெல்லாம் வந்து 90% வரைக்கும் பணம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கார், இருசக்கர வாகனம் வாங்க, வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷ்னர், அப்புறம் நுகர்வோர் பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் பணம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஓய்வுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித காரணமும் மென்ஷன் பண்ணாமல் 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க முடியும். யாரெல்லாம் இந்த ஜிபிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்கோ உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க.